ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் டாக்டர் ஜெஸ்வின். இன்னைக்கு வந்து எம்ஆர்பி சர்ஜரி ரிவிஷன் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் ஒன் ஆஃப் எம்ஆர்பி சர்ஜரி ரிவிஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன், எல்லாமே மோஸ்ட் காமன் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் தி மோஸ்ட் காமன் ஓவரால் ஆர்கன் இன்ஜூர்ட் இன் ட்ராமா? மோஸ்ட் காமன் ஓவரால் ஆர்கன் இன்ஜூர்ட் இன் ட்ராமா வந்து எதுனா ஸ்ப்ளீன் தான். ஓகேவா, ஸ்ப்ளீன் தான் ஓவரால் மோஸ்ட் காமன் ஆர்கன் தட் இஸ் இன்ஜூர்ட் இன் அ கேஸ் ஆஃப் ட்ராமா. ஸ்ப்ளீனில் வந்து நமக்கு வந்து ரெண்டு சைன் இருக்குது. என்ன சைன் எல்லாம் இருக்குது அப்படின்னா, கர்வ் சைன் இருக்குது, பேலன்ஸ் சைன் இருக்குது. ஸோ ஓகே ஓகே இப்போ வந்து கர்வ் சைன்னா எப்படி என்னென்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி நடக்குது, ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி நடந்து பிளட் வந்து கலெக்ட் ஆகுது. பிளட் வந்து எங்கே கலெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு இந்த டோம் ஆஃப் தி டயஃப்ரம் இருக்குல்ல, இந்த இடத்துல கலெக்ட் ஆகுது. இந்த கலெக்ட் ஆகிற பிளட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெனிக் நர்வ் இருக்குல்ல, அந்த ஃப்ரெனிக் நர்வ் வந்து இரிட்டேட் பண்ணுது. இந்த ஃப்ரெனிக் நர்வை இரிட்டேட் பண்ணுறதுனால பேஷண்ட் இஸ் ஹேவிங் ரெஃபர்ட் பெயின் இன் தி டிப் ஆஃப் தி லெஃப்ட் ஷோல்டர். ஏன்னா அந்த ஃப்ரெனிக் நர்வ் தான் அந்த லெஃப்ட் ஷோல்டர் டிப்பை வந்து சப்ளை பண்ணுது. அதுக்குள்ளே சென்சேஷன் கொடுக்குறது வந்து ஃப்ரெனிக் நர்வ் தான். ஸோ ஒரு ட்ராமா நடக்குது, ஸ்ப்ளீன் வந்து ரப்சர் ஆகுது, அங்கேருந்து ப்ளீட் ஆகுது. அந்த ப்ளீட் வந்து லெஃப்ட் சைட் டோம் ஆஃப் டயஃப்ரம்க்கு கீழே கலெக்ட் ஆகுது. கலெக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெனிக் நர்வை இரிட்டேட் பண்ணி அது சப்ளை பண்ணக்கூடிய சைட்டான லெஃப்ட் சைட் ஷோல்டர் டிப்பில் வந்து பெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் கர்வ் சைன். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின். ஸோ கர்வ் சைன் வந்து எந்த ட்ராமாவில் இருக்கும் அப்படின்னா, ஸ்பினிக் ட்ராமா, ஸ்பினிக் இன்ஜுரின்னு வந்து கர்வ் சைன் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைன் இருக்குது, பேலன்ஸ் சைன். ஓகேவா, பேலன்ஸ் சைனும் இதே கான்செப்ட் தான். பிளட் வந்து இந்த இடத்துல கலெக்ட் ஆகுது, எங்கே, லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம். ஸோ ஸ்பீனை சுற்றி கலெக்ட் ஆகுது. அந்த இடத்துல பெர்கஸ் பண்ணோன்னா நமக்கு டல் சவுண்டு கேட்கும். ஓகேவா, யூஸ்வலாக அந்த இடத்துல பவல் இருக்கும். பெர்கஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன சவுண்ட் கேட்கும், ரெசனன்ஸ் கேட்கும். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பெர்கஸ் பண்ணால் டல் சவுண்ட் கேட்குது. ஏன்னா உள்ள ஃப்ளூயிட் இருக்குது. ஓகே, நம்ம லிவர்லேயே பார்த்துருப்போம், அசைட்டிஸ் இருந்துச்சுன்னா பெர்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டல் நோட் கேட்கும். அதே மாதிரி டல் நோட் கேட்குறது தான் பேலன்ஸ் சைன். தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது, ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி. ஓகே, ஸோ ஸ்ப்ளீனில் இன்னொன்று இருக்குது, ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் ஃப்ராக்சர். எந்த ஃப்ராக்சர் அப்படின்னா, லெஃப்ட் சைட் 9 to 11th rib ஃப்ராக்சர். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து 9, 10, 11 இந்த ரிப்பில் வந்து ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா we have to suspect ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி. ஏன்னா ஸ்ப்ளீனுக்கு மேலே தான் இந்த 9, 10, 11 ரிப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி வந்து இந்த 9, 10 and 11 ரிப்ஸோட அசோசியேட்டடாக இருக்கும். இந்த ஸ்ப்ளீனிக் இன்ஜுரியை வந்து நம்ம வந்து கிரேட் பண்ணுவாங்க. கிரேட் 1, 2, 3, 4 and 5. 1 and 2 வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எப்போ மெஜாரிட்டி கேசஸில் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். சப்போஸ் கன்சர்வேட்டிவில் வந்து செட்டில் ஆகலை, பேஷண்ட் வந்து ஷாக்குக்கு போகிறாங்க, பிபி கம்மியாகுது, பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி டைமில் we have to open the patient. If we are able to do ஸ்பீனோராஃபி, அதாவது ஸ்பீனை வந்து சூச்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்பீனோராஃபி பண்ணலாம். ராஃபி பண்ண முடியல, சூச்சர் பண்ண முடியல அப்படின்னா we are going to perform ஸ்பீனெக்டமி. அதே இது 4, 5 பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. லேப்ராட்டமி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணி மோஸ்ட்டாக அந்த பேஷண்ட்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பீனெக்டமியாக தான் இருக்கும். இப்போ மிஸ் அவுட் ஆனது என்னது, கிரேட் 3. கிரேட் 3 வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்காங்க, இன்னொன்று வந்து அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. பேஷண்ட் ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா 1 and 2க்கு என்ன மேனேஜ்மெண்ட் கொடுத்தோமோ அது கொடுக்க போகிறோம். அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க அப்படின்னா 4 and 5க்கு கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இதான் வந்து கிரேட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி. இப்போது இந்த ஸ்ப்ளீனெக்டமி பண்ணுறோம்ல, ஸ்ப்ளீனெக்டமி பண்ணும்போது வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன்? என்ன மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன்னா, லெஃப்ட் சைடில் பக்கத்தில் என்ன ஆர்கன் இருக்குது, லங் இருக்குது. ஸோ லெஃப்ட் லங் காம்ப்ளிகேஷன் தான் மோஸ்ட் காமன். மோஸ்ட் காமனாக என்ன காஸ் பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் லங் அட்டிலக்டசிஸ். இதுதான் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன். ஆப்சி வந்து மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளிகேஷன். இப்போ வந்து வேக்சின்லாம் கொடுத்தனால ஆப்சி வந்து மோஸ்ட் காமனில் வராது. ஆப்சி வந்து ஏன் வருது, இந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் போஸ்ட் ஸ்பீனெக்டமி இன்ஃபெக்ஷன் வந்து ஏன் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ். ஓகே, யூஸ்வலாக இந்த ஸ்ப்ளீன் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் திஸ் என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ். என்னென்ன என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ், நியூமோகாக்கஸ், மெனிஞ்சோகாக்கஸ்,
அதுக்கப்புறம் வந்து ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி. ஓகேவா? ஸோ இந்த நியூமோகாக்கஸ், மெனிஞ்சோகாக்கஸ், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி இந்த மூணும் தே ஆர் என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ். இதை ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணுறது வந்து ஸ்ப்ளீன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால இதோட ஃபேகோசைட்டோசிஸ் நடக்காது. ஸோ இதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணுக்கும் வேக்சின் கொடுக்குறோம். ஓகேவா? எமர்ஜென்சி சர்ஜரியில் ஆஃப்டர் சர்ஜரி வந்து வேக்சின் கொடுக்குறோம். இல்லை எலக்டிவாக பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் த சர்ஜரியே இந்த வேக்சின் கொடுத்துரும். எது கொடுக்குறோமோ இல்லையோ பிசிவி நியூமோகாக்கல் வேக்சின் வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். ஓகேவா? இதான் வந்து ஆப்சி. இட் இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி. பிளண்ட் ட்ராமா பார்த்தோம்னா அதுலேயும் வந்து ஸ்ப்ளீன் தான் மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் இன்ஜுரி. இந்த பிளண்ட் ட்ராமா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இன்ஜுரி இருக்குது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் எது மோஸ்ட் காமன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஜெஜ்னம். நெக்ஸ்ட் வந்து பெனிட்ரேட்டிங் ட்ராமா. பெனிட்ரேட்டிங் ட்ராமா வந்து எது மோஸ்ட் காமனாக இன்வால்வ் ஆகுது அப்படின்னா லிவர் தான் மோஸ்ட் காமனாக இன்வால்வ் ஆகுது. லிவரில் வந்து இன்வால்வ் ஆகுது, லிவரில் வந்து ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா அப்போ ஒரு மேனுவர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லேப்ராடமி பண்ணி we are going to follow Pringles maneuver. ஓகே, Pringles maneuverனா என்னன்னா கிளாம்பிங் ஆஃப் திஸ் ஹெப்பட்டோடியோடினல் லிகமெண்ட். ஓகேவா? ஹெப்பட்டோடியோடினல் லிகமெண்ட்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா போர்ட்டல் வெயின் இருக்குது, ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி இருக்குது, காமன் பைல் டக்ட் இருக்குது. இந்த மூணையும் சேர்த்து we are going to clamp பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீடிங் இஸ் ஃப்ரம் திஸ் போர்ட்டல் வெயின் அல்லது ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. இல்லை கிளாம்ப் பண்ணி ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா ப்ளீடிங் கேன் பி ஃப்ரம் தி ஹெப்பாட்டிக் வெயின் அல்லது ஐவிசி. மோஸ்ட்டாக பிரிங்கிள்ஸ் மேனுவர் பண்ணும்போதே ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா மோஸ்ட் காமன் ப்ளீடிங் வந்து போர்ட்டல் வெயின் இல்லை ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரிலேருந்து தான் வரும். சப்போஸ் இது பண்ணியும் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா ப்ளீடிங் கேன் பி ஃப்ரம் தி ஹெப்பாட்டிக் வெயின் அல்லது ஐவிசி. ஓகே, திஸ் இஸ் ஸ்ப்ரிங்கிள் மேனுவர். பிரிங்கிள்ஸ் மேனுவர் வந்து எப்போ பண்ணுறோம் அப்படின்னா லிவர் இன்ஜுரியில் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஷாட் இன்ஜுரி. கன்ஷாட் இன்ஜுரி வந்து மோஸ்ட் காமன் எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து சீட் பெல்ட் இன்ஜுரி. சீட் பெல்ட் இன்ஜுரி மோஸ்ட் காமனாக எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா மிசென்ட்ரி அஃபெக்ட் பண்ணுறது. ஓகேவா? மிசென்ட்ரி. ஸோ இந்த இமேஜில் இதான் பவல், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து மிசென்ட்ரி. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. சப்போஸ் இன்ஜுரி வந்து டியர் வந்து லாங்கிடியூடினலாக இருக்குது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இல்லை டியர் வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்குது அல்லது ஹாரிசாண்டலாக இருக்குது. ரெண்டுக்கும் என்ன மேனேஜ்மெண்ட்? அதுக்கு வந்து இது பவலோட கான்செப்ட் நமக்கு தெரியணும். இது பவல் இருக்குது, பவலுக்கு போகக்கூடிய வெசல்ஸ் வந்து மிசென்ட்ரியில் வந்து பெர்பெண்டிகுலராக போக போகுது. ஸோ சப்போஸ் வந்து இன்ஜுரி வந்து லாங்கிடியூடினலாக இருக்குன்னா வெசல்ஸை வந்து டேமேஜ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஹீமோஸ்டாசிஸ் பண்ணிவிட்டு அந்த டியரை வந்து அப்போஸ் பண்ணால் போதும். இதோட மேனேஜ்மெண்ட். இல்லை டியர் வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த வெசலையே கட் பண்ணுது. அந்த வெசல் வந்து எந்த செக்மெண்ட் ஆஃப் தி பவலை ட்ரெயின் பண்ணுதோ அதை கட் பண்ணிடுது. ஸோ அந்த பவலுக்கு வந்து பிளட் சப்ளை போகாது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை we are going to resect and then anastomose. ஓகேவா? இதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் அ மிசென்ட்ரிக் டியர். எந்த மிசென்ட்ரிக் டியர்? டிரான்ஸ்வர்ஸ் மிசென்ட்ரிக் டியர். ஹாரிசாண்டல் மிசென்ட்ரிக் டியராக இருந்துச்சுன்னா ஹீமோஸ்டாசிஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த டியரை வந்து அப்போஸ் பண்ணால் போதும். ஓகேவா? திஸ் கம்ப்ளீட்ஸ் தி ஃபர்ஸ்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெட்ரோபெரிட்டோனியல் ஜோன். ரெட்ரோபெரிட்டோனியல் ஜோன் இன்ஜுரியில் எது மோஸ்ட் காமன் சைட்? ஓகே, எது மோஸ்ட் காமன் ஜோன்? ஸோ ரெட்ரோபெரிட்டோனியில் நமக்கு வந்து காமனாக 3 ஜோன் இருக்குது. சில புக்ஸில் வந்து zone 4 கொடுத்துருக்காங்க. நமக்கு zone 1, 2 and 3 தெரிஞ்சால் போதும். zone 1 வந்து எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா இம்பார்ட்டன்ட் வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ். என்னது? ஐவிசி, அயோட்டா. சென்டரில் இருக்குது ஐவிசி, அயோட்டாவை இன்வால்வ் பண்ணுது. அதே இது zone 2 வந்து கிட்னி இன்வால்வ் பண்ணுது. 2 சைடில் இருக்கக்கூடிய கிட்னி, அங்கே இருக்கக்கூடிய பவல் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறது வந்து zone 2. zone 3 வந்து கீழே இருக்கக்கூடிய வெசல்ஸ், இந்த பெல்விஸில் இருக்கக்கூடிய வெசல்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸு, இது எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணது தான் zone 3. இந்த zone 3 தான் மோஸ்ட் காமன்லி இன்ஜூர்ட். ஓகே, மோஸ்ட் காமன்லி இன்ஜூர்ட். அதுக்கப்புறம் வந்து கன்சர்வேட்டிவாகவும் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இது ரெட்ரோபெரிட்டோனியல் ஜோன்ஸ் வந்து மோஸ்ட் காமன் ஜோன் வந்து zone 3. அது வந்து பெல்விக் ஏரியாவில் வருது. ஓகே, அடுத்து வந்து டயஃப்ராமேட்டிக் இன்ஜுரி. டயஃப்ராமேட்டிக் இன்ஜுரி வந்து எது மோஸ்ட் காமன் சைட்னா லெஃப்ட் சைடு தான். ஏன் ரைட் சைடில் வரல? ஏன் லெஃப்ட் சைடு மோஸ்ட் காமன்னா ரைட் சைடு டயஃப்ராமில் என்ன இருக்குது? நமக்கு வந்து
லிவர் இருக்கு. லிவர் வந்து ரைட் சைடில் ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. அதனால ரைட் சைடு வந்து லெஸ் காமன், லெஃப்ட் சைடு தான் மோஸ்ட் காமன் டயஃப்ரமேட்டிக் இன்ஜுரி. அடுத்து நெக் இன்ஜுரி. நெக் இன்ஜுரி பார்த்தோம்னா நெக் இன்ஜுரியிலையும் நமக்கு எது மோஸ்ட் காமன் அப்படின்னா zone 2. ஓகே, இது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது? இந்த ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள்லேருந்து கிரிக்காய்ட் கார்ட்லேஜ் வரைக்கும் இருக்குது. இது வந்து zone 2. zone 2 தான் மோஸ்ட் காமன்லி இன்வால்வ் இன் கேஸ் ஆஃப் நெக் இன்ஜுரி. அதே இது நம்ம வந்து இதில் என்ன பார்த்தோம்? ரெட்ரோபிரிட்டோனியலில் zone 3 வந்து மோஸ்ட் காமனாக இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்து ஃப்ராக்சர் மேண்டிபிள், விச் இஸ் த மோஸ்ட் காமன் சைட். மேண்டிபிளில் வந்து மோஸ்ட் காமன் சைட்டு, அப்புறம் வந்து வீக்கான சைட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த காண்டைல் இருக்குல்ல, இந்த காண்டைலார் நெக்கு தான் மோஸ்ட் காமன் ஸ்ட்ரக்சர் டு கெட் ஃப்ராக்சர்ட், மோஸ்ட் காமன் சைட் டு கெட் ஃப்ராக்சர். ஏன்னா அதான் வீக்காக இருக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட் காமன் சைட் டு கெட் ஃப்ராக்சர். ஸோ ஒரு மேண்டிபுலர் ஃப்ராக்சரில் மோஸ்ட் காமனாக காண்டைலார் நெக் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? அடுத்து தான் ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள் வருது, பாடி எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. ஓகே, அடுத்து வாட் இஸ் ட்ரைபாட் ஃப்ராக்சர்? ட்ரைபாட் ஃப்ராக்சர்னா 3 இடத்துல ஃப்ராக்சர் நடக்குது. ஓகேவா? இது வந்து மோஸ்ட் காமனாக எந்த போனை இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா சைகோமா. ஸோ ஃப்ராக்சர் சைகோமா, இதுவும் ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பிரெஸ்ட் கார்சினோமா பார்க்க போகிறோம். பிரெஸ்ட் கார்சினோமாவில் எது மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து 4 குவாட்ரன்ஸாக பிரிக்கலாம். இது வந்து ரைட் பிரெஸ்ட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்பர் அவுட்டர் குவாட்ரன், இது அப்பர் இன்னர் குவாட்ரன், லோவர் அவுட்டர் குவாட்ரன், லோவர் இன்னர் குவாட்ரன். இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் அவுட்டர் குவாட்ரன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அதில் வந்து ஆக்சிலரி டெய்ல் ஆஃப் ஸ்பென்ஸும் வந்து இந்த அப்பர் அவுட்டர் குவாட்ரன்ல தான் வருது. ஸோ இதில் தான் மேக்ஸிமம் பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி டெர்மினல் டக்டல் லோபுலார் யூனிட்னு ஒன்று இருக்குது. அந்த டெர்மினல் டக்டர் லோபுலார் யூனிட்டும் இந்த அப்பர் அவுட்டர் குவாட்ரன்ல தான் நிறைய இருக்குது. பிகாஸ் அங்கே தான் வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ நிறைய இருக்குது. ஸோ இந்த அப்பர் அவுட்டர் குவாட்ரன் தான் மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் பிரெஸ்ட் கார்சினோமா. ஓகே, ஸோ மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் பிரெஸ்ட் கார்சினோமா எதுன்னு கேட்டாங்கன்னா அப்பர் அவுட்டர் குவாட்ரன். அதுக்கப்புறம் மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஓரல் கார்சினோமா. வேர்ல்டுலேயே மோஸ்ட் காமன் எங்கே அப்படின்னா இந்த இமேஜில் இருக்குல்ல, டங்கோட லேட்ரல் பார்டர் தான். ஓகே, டங்கோட லேட்ரல் பார்டர் தான் இதுதான் இது மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஓரல் கார்சினோமா. மோஸ்ட் காமன் டைப் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இதுக்கு நிறைய ப்ரீமெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓரல் கார்சினோமாக்கு என்னென்ன இருக்குது? லூகோப்ளேக்கியா இருக்குது, எரித்ரோப்ளேக்கியா இருக்குது, சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு சிண்ட்ரோம்ஸ் இருக்கும். சிண்ட்ரோம்ஸ் வந்து என்னது? அந்த ஈசோஃபேஜியல் வெப்பு, காயிலியோநைக்கியா எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ப்ளம்மர் வின்சன் சிண்ட்ரோம் எல்லாமே ப்ரீமெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஓரல் கார்சினோமா. இந்தியாவில் எது மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஞ்சியோ பக்கல் சல்கஸ். ஸோ இமேஜில் வந்து ஸோ எக்ஸாமில் வந்து எதையும் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஓரல் கார்சினோமான்னு கேட்டாங்கன்னா we have to answer lateral border of tongue. இல்லை இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா we are going to answer gingiobaccal sulcus. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைலோலித்தியாசிஸ். ஸோ வாட் இஸ் சைலோலித்தியாசிஸ்? சலைவரி கிளாண்டில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் சைலோலித்தியாசிஸ். ஓகே, இது வந்து எந்த கிளாண்டில் மோஸ்ட் காமனாக இருக்குது அப்படின்னா சப்மேண்டிபுலர் கிளாண்ட் தான். ஓகே, ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்மேண்டிபுலர் கிளாண்ட்லேருந்து போகக்கூடிய டக்ட் இருக்குல்ல, டக்ட் வந்து இட் ஹேஸ் அ அப்வர்ட் கோர்ஸ். ஓகே, கீழேருந்து மேலே போகணும், அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகணும். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் இட் இஸ் மோர் விஸ்கஸாக இருக்குது. அப்புறம் வந்து இட் ஹேஸ் டு ட்ராவல் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஸோ அதனால் ஸ்டேசிஸ் நடக்குது. ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் வந்து அங்கேயே ஸ்டாக்னண்ட் ஆகுது. தட் ஸ்டாக்னேஷன் லீட்ஸ் டு என்னது? ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ சைலோலித்தியாசிஸ் அதாவது ஸ்டோன் இன் அ சலைவரி கிளாண்ட், இட் இஸ் மோர் காமன் இன் என்ன கிளாண்ட் அப்படின்னா சப்மேண்டிபுலர் கிளாண்ட். அடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் டியூமர். ஒரு சலைவரி கிளாண்டில் மோஸ்ட் காமன் டியூமர் மோஸ்ட் காமனாக எங்கே வரும்னா பரோட்டிட் கிளாண்டில் தான் வரும். மோஸ்ட் காமன் டியூமர் இன் சலைவரி கிளாண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளியோமார்பிக் அடினோமா. அதே இது மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் மியூகோ எபிடெர்மாய்ட் கார்சினோமா. இதான் மோஸ்ட் காமன் டியூமர் இன் சலைவரி கிளாண்ட் தட் இஸ் பிளியோமார்பிக் அடினோமா. மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் டியூமர் வந்து மியூகோ எபிடெர்மாய்ட் கார்சினோமா.
டெர்மாய்ட் சிஸ்ட். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டர் கேந்தஸ் ஆஃப் ஐ. ஸோ வந்து கண்ணோட அவுட்ரு வெளிய பகுதியில் தான் மோஸ்ட் காமன் சைட்டு. ப்ளஸ் வந்து எங்கெங்கே ஃபியூஷன் நடக்குதோ எல்லா இடத்துலையும் இது வரலாம். மோஸ்ட் காமன் சைட் வந்து அவுட்டர் கேந்தஸ் ஆஃப் ஐ. அதே இது இன்னர் கேந்தஸ் ஆஃப் ஐயில் வந்து மோஸ்ட் காமன் எதுனா இல்லை பேசல் செல் கார்சினமோட மோஸ்ட் காமன் சைட் எதுனா இன்னர் கேந்தஸ் ஆஃப் ஐ. ஸோ அவுட்டர் கேந்தஸ் ஆஃப் ஐ வந்து என்னன்னு பார்த்தோம், டெர்மாய்ட் சிஸ்ட். இன்னர் கேந்தஸ் ஆஃப் ஐ வந்து பேசல் செல் கார்சினோமா. அடுத்து தைரோக்ளாசல் சிஸ்ட். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஃபார் தைரோக்ளாசல் சிஸ்ட்? ஸோ அதுக்கு பார்த்தோம்னா ஒரு தைராய்ட் டிஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து இட் வில் பி இன் தி ஃபொராமன் சீக்கம் தான். ஃபொராமன் சீக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து தான் தைராய்டு யூஸ்வலாக இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு வந்து வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக்ட் மாதிரி, அந்த ட்ராக்ட் வழியாக தான் தைராய்டு டிஷ்யூ வந்து ஃபொராமன் சீக்கத்துலேருந்து கீழே வருது. ஃபொராமன் சீக்கம் எங்கே இருக்குது? போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் டங்கில் இருக்குது, அங்கேருந்து கீழே வருது. இது வந்து என்னது? தைரோக்ளாசல் ட்ராக்ட். யூஸ்வலாக நமக்கெல்லாம் இந்த ட்ராக்ட் வந்து என்ன ஆகும்னா ஆப்ளிட்ரேட் ஆயிரும். அதாவது இது வந்து போயிடும், இது வந்து டிஸப்பியர் ஆயிரும். சப்போஸ் வந்து அது டிஸப்பியர் ஆகாமல் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் தைரோக்ளாசல் ட்ராக்டு. அதுலேருந்து வரக்கூடிய சிஸ்ட்டு தான் தைரோக்ளாசல் சிஸ்ட்டு. இந்த சிஸ்ட்டு வந்து மோஸ்ட் காமன் சைட் வந்து எங்கன்னா ஹயாய்டு, சப்ஹயாய்டு ரீஜனில் தான் மோஸ்ட் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு சர்ஜரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஸ்ட்ரன் ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஓகே, சிஸ்ட்ரன் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராக்டை மொத்தமாக எடுக்கிறோம், பார்ட் ஆஃப் த ஹயாய்டு எடுக்கிறோம், சிஸ்டையும் எடுக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்ட்ரன் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ஹவு யூ டிஃப்ரென்ஷியேட் திஸ் ஃப்ரம் அ தைராய்டு சொல்லிங்னா திஸ் சொல்லிங் மூவ்ஸ் வித் ப்ரொட்ரூஷன் ஆஃப் டங். ஓகே, மிச்ச எல்லா சொல்லிங்ஸ் தைராய்டு சொல்லிங்ஸ் எல்லாமே டெக்லூட்டேஷன் அப்போ வந்து மூவ் ஆகும். இது வந்து ப்ரொட்ரூஷன் ஆஃப் டங்லேயும் மூவ் ஆகும். அதை வச்சு தான் மிச்ச சொல்லிங்ஸ்லேருந்து இந்த தைரோக்ளாசல் சிஸ்டம் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ தைரோக்ளாசல் சிஸ்ட் மோஸ்ட் காமன் சைட் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா சப்ஹயாய்டு. நெக்ஸ்ட்டு எக்டோபிக் பேராதைராய்டு கிளாண்ட். எக்டோபிக் பேராதைராய்டு கிளாண்ட் வந்து மோஸ்ட் காமன் சைட் வந்து பேரா ஈசோஃபேஜியல் குரூவ். பேரா ஈசோஃபேஜியல் குரூவில் தான் மோஸ்ட் காமன் சைட். சப்போஸ் ஒரு பேராதைராய்டு அடினமாக இருக்குது, சர்ஜரி பண்ணுறோம், பேராதைராய்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, தட் இஸ் மியாமி க்ரைட்டீரியா. ஸோ மியாமி க்ரைட்டீரியா என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேராதைராய்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேராதைராய்டு ஹார்மோனோட அசை எடுத்து பார்க்கணும், அதோட வேல்யூ எடுத்து பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்ஜரி பண்ணி அந்த தைராய்டு அந்த கிளாண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த பேராதைராய்டு ஹார்மோனை வந்து எடுத்து பார்க்குறோம். இஃப் தேர் இஸ் மோர் தேன் 50% reduction in the parathyroid hormone assay after 10 minutes. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மோர் தேன் 50% வந்து கம்மியாச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம எதை தான் எடுத்திருக்கோம், பேராதைராய்டு தான் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பேராதைராய்டோட டிஹாஃப் எவ்வளோனா 7 மினிட்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணும்போது பாதிக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னா பேராதைராய்டை தான் கரெக்டாக எடுத்திருக்கோன்னு அர்த்தம். இந்த க்ரைட்டீரியா பேர் மியாமி க்ரைட்டீரியா. ஓகே, அடுத்து வந்து ஈசோஃபேஜியல் ஹைட்ரோஜெனிக் பர்ஃபரேஷன். எண்டோஸ்கோப் போடுறோம், எண்டோஸ்கோப் போடும்போது ஈசோஃபேக்ஸில் ஓட்டை விழுந்துருது. அந்த மாதிரி விழும்போது மோஸ்ட் காமனாக எங்கே விழுது அப்படின்னா அப்பர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ். இல்லை ஒரு பர்சன் நல்லா சாப்பிட்றாங்க, ஆல்கஹால் குடிக்கிறாங்க, ஒரு ஹெவி டயட்டுக்கு மேலே வந்து ஒரு அப்டாமினல் பெயினோடு வராங்க, பார்த்தா வந்து ஈசோஃபேகஸில் ரப்சர், ஸ்பான்டேனியஸாக ரப்சர் ஆகுது. அது மோஸ்ட் காமனாக எங்கே வரும் அப்படின்னா லோவர் 1/3 தான் வருது. லோவர் 1/3 வரும். எக்ஸாக்டாக பார்த்தோம்னா லெஃப்ட் போஸ்டீரியர் லேட்ரல் வால். ஓகே, லெஃப்ட் போஸ்டீரியர் லேட்ரல் வால், லோவர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ். இதுதான் ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் ஈசோஃபேகஸோட மோஸ்ட் காமன் சைட்டு. இதுக்கு என்ன இந்த சிண்ட்ரோமுக்கு பேர் வந்து என்னென்னா போர்ஹேவ் சிண்ட்ரோம். போர்ஹேவ் சிண்ட்ரோம். இதில் ஒரு ட்ரையட் இருக்குது, என்னென்னா மேக்லர்ஸ் ட்ரையட். மேக்லர்ஸ் ட்ரையட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பேஷண்ட்க்கு வந்து ரெச்சிங் அல்லது வாமிட்டிங் இருக்கும், சப்க்யூட்டேனியஸ் எம்ஃபைசீமா இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும். இந்த 3 இருக்கும். இந்த செஸ்ட் பெயின் தான் ஏர்லியஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த 3 இருக்கிறது தான் மேக்லர்ஸ் ட்ரையட். இந்த மேக்லர்ஸ் ட்ரையட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் போர்ஹேவ் சிண்ட்ரோம். போர்ஹேவ் சிண்ட்ரோம்ல வந்து கம்ப்ளீட் டியர் நடக்கும், எல்லா லேயர்ஸ் ஆஃப் ஈசோஃபேகஸும் டியர் ஆயிடுது. அதே இது
மேலரி வீஸ்னு ஒன்று இருக்குது. மேலரி வீ சிண்ட்ரோம் இருக்குது. அதில் வந்து மியூக்கோசா அண்ட் சப்மியூக்கோசா மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ப்ளஸ் அது எந்த சைட்டில் இருக்கும்னா கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ஜங்ஷனில் இருக்கும் மோஸ்ட் காமனாக. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போர்ஹேவ் சிண்ட்ரோம் அண்ட் மேலரி வீ சிண்ட்ரோம். ப்ளஸ் இந்த போர்ஹேவ் சிண்ட்ரோமில் வேறு என்ன இருக்கும்னா நியூமோ மீடியா ஸ்டேனம். ஓகே, ஏர் வந்து மீடியா ஸ்டேனத்தில் இருக்கும். தட் இஸ் நியூமோ மீடியா ஸ்டேனம். இதுவும் எக்ஸ்ரேல இட்ஸ் அ ஃபைண்டிங் ஆஃப் போர்ஹேவ் சிண்ட்ரோம். ஸோ ஒரு ஹைட்ரஜனிக் ஈசோஃபேஜியல் பெர்ஃபரேஷன் வந்து அப்பர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதே இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுக்குறாங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் தி லோவர் 1/3. அதே இது மேலரி வீஸ் வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன். மேலரி வீஸ் வந்து பார்ஷியல் டியர் தான், மியூக்கோசாவும் சப்மியூக்கோசாவும் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணுது. அதே இது போர்ஹேவ் சிண்ட்ரோம் வந்து கம்ப்ளீட் டியர், எல்லா லேயர்ஸும் இன்வால்வ் பண்ணுது. இப்போ நமக்கு இன்னொரு பாயிண்ட் தெரியணும், ஈசோஃபேகஸில் தேர் இஸ் நோ சீரோசா. ஸோ என்னென்ன இருக்கும், மியூக்கோசா, சப்மியூக்கோசா, மஸ்குலாரிஸ் லேயர், அடுத்து வந்து அட்வென்டிஷியா இருக்கும். ஈசோஃபேகஸில் தட் இஸ் நோ சீரோசா. இதுவும் ஒரு அனாட்டமி கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, next, duodenal ulcer. What is the most common site of duodenal ulcer? First part of duodenum. Okay, first part of duodenum. அப்படியே கேஸ்ட்ரிக் அல்சர் பார்த்துருவோம். கேஸ்ட்ரிக் அல்சரில் எது மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஸ்ஸர் கர்வேச்சர் இருக்குல்ல, இந்த லெஸ்ஸர் கர்வேச்சர் தான் அலாங் தி இன்சிசுரா ஆங்குலாரிஸ். இதுதான் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் கேஸ்ட்ரிக் அல்சர். இது என்ன கிளாசிஃபிகேஷன்னா ஜான்சன் கிளாசிஃபிகேஷன். இந்த ஜான்சன்ஸ் கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய டைப் 1 தான் மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் கேஸ்ட்ரிக் அல்சர். டியோடினல் அல்சரில் ப்ளீடிங் நடக்குது. சப்போஸ் டியோடினல் அல்சர் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா அப்போ மோஸ்ட் காமன் ஆர்ட்ரி அல்லது அந்த கல்பிரிட் ஆர்ட்ரி என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி. அதே இது கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி தான் மோஸ்ட் காமன் ஆர்ட்ரி டு கெட் இன்வால்வ். சப்போஸ் டியோடினல் அல்சர் வந்து பெர்ஃபரேட் ஆகுது அப்படின்னா எந்த சைட்லேருந்து மோஸ்ட் காமனாக பெர்ஃபரேட் ஆகும்னா ஆன்டீரியர் சைட். அதே போஸ்டீரியர் சைட்லேருந்து மோஸ்ட் காமனாக என்ன ஆகும்னா ப்ளீட் ஆகும். ஓகே, விச் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அப்பர் ஜிஐ ஹெமரேஜ்னா பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சரில் எது மோஸ்ட் காமன் காஸ்னா இந்த டியோடினல் அல்சர் தான். ஆக மொத்தம் இந்த டியோடினல் அல்சர் வந்து ப்ளீட் ஆகிறது தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அப்பர் ஜிஐ ஹெமரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் கார்சினோமா. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட்? வெறும் அப்படி கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ப்ராக்சிமல் ஸ்டமக். இந்தியாவில் வந்து எது மோஸ்ட் காமன் சைட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ரம். ஓகே, ஆண்ட்ரமில் தான் இந்தியாவில் மோஸ்ட் காமனாக இருக்குது. இதில் வந்து 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. லாரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, போர்மன்ஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 3 கிளாசிஃபிகேஷன் வந்து எதில் இருக்குது? கேஸ்ட்ரிக் கார்சினோமாவில் இருக்குது. லாரன்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம்? இண்டஸ்டைனல் ஒன்று, இன்னொன்று வந்து டிஃப்யூஸ் டைப். அப்புறம் வந்து ஜாப்பனீஸும் போர்மன்ஸும் எந்த லேயரை இன்வால்வ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்து லிம்ஃபோமா. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் எக்ஸ்ட்ரா நோடல் சைட் ஆஃப் ஜிஐடி? ஜிஐடிலேயே நோடை தவிர வேற எந்த இடத்துல மோஸ்ட் காமனாக லிம்ஃபோமா வரும்னா ஸ்டொமக். ஸ்டொமக்லேயே என்ன லிம்ஃபோமா வரும்னா நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமான தான் டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்ஃபோமா. ஓகே, மால்டோமான்னு ஒன்று இருக்குது. மால்டோமா வந்து ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுது. எந்த பாக்டீரியா காஸ் பண்ணோன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரை. இதான் மால்டோமா வந்து காஸ் பண்ணுது. அடுத்து ஜிஸ்ட், கேஸ்ட்ரோ இண்டஸ்டினல் ஸ்டோமல் டியூமர். ஓகே, இது வந்து எதுலேருந்து வருதுன்னா இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆஃப் காஜல். இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆஃப் காஜல் இதான் பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஜிஐடி. ஓகே, நம்ம ஹார்ட்டுக்கு வந்து எப்படி எஸ்ஐ நோடு வந்து பேஸ் மேக்கரோ அதே மாதிரி ஜிஐடியில் இந்த இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆஃப் காஜல் தான் பேஸ் மேக்கர். அதனால வரக்கூடிய டியூமர் தான் இந்த ஜிஸ்ட்டு கேஸ்ட்ரோ இண்டஸ்டைனல் ஸ்ட்ரோமல் டியூமர். இது மோஸ்ட் காமனாக எங்கே வரும் அப்படின்னா ஸ்டொமக்கு. எக்ஸ்ட்ரா இண்டஸ்ட்ரியலாக மோஸ்ட் காமன் சைட் எதுன்னு பார்த்தோம்னா ஒமண்டம். ஒமண்டம் தான் மோஸ்ட் காமன் எக்ஸ்ட்ரா இண்டஸ்ட்ரியல் சைட்டு. இதில் வந்து CD117, C-கிட்டு, டாக் 1 இது எல்லாமே டியூமர் மார்க்கர்ஸ் ஃபார் திஸ் ஜிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்
டு லுக் இன் அ கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன பார்ப்போம் அப்படின்னா சீக்கம். ஸோ சீக்கம் எங்கே இருக்குது? இது வந்து லார்ஜ் பவல், இது வந்து ஸ்மால் பவல், இது வந்து இலியம், இது இந்த இடத்துல வந்து சீக்கம் இருக்குது, அப்பெண்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேப்ராட்டமியில் நமக்கு தெரியல ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷனா லார்ஜ் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷனா நமக்கு தெரியல. ஆனால் இப்போ இது என்ன டைப் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சீக்கத்தை பார்க்கணும். சீக்கம் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கா இல்லை சீக்கம் வந்து டைலேட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சப்போஸ் இலியத்தில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு மேலே வந்து எதுவுமே போகாது. அப்போ வந்து இந்த சீக்கம் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கும். அதே இது இந்த அசெண்டிங் கோலானில் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது அப்படின்னா தி சீக்கம் வில் கெட் டைலேட்டட். ஸோ இதை வச்சு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்கத்தை பார்த்து அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கேயா இல்லை ஸ்மால் பவுலில் இருக்கா லார்ஜ் பவுலில் இருக்கான்னு சொல்லிக்கலாம். ஸ்மால் பவுலில் இருந்துச்சுன்னா கொலாப்ஸ்டாக இருக்கும், லார்ஜ் பவுலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைலேட்டடாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டு லுக் இன் அ கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்கம். அடுத்து வந்து இஸ்கிமிக் கோலைட்டிஸ். இஸ்கிமிக் கோலைட்டிஸ்னால் என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து ஒழுங்காக போகாதனால அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து இஸ்கிமியாக்கு போயிடுது. போயிட்டு இட் மே கோ ஃபார் கேங்க்ரீன். ஸோ இந்த இஸ்கிமிக் கோலைட்டிஸ் வந்து மோஸ்ட் காமனாக எங்கே வரும் அப்படின்னா ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சர். ஸோ இந்த ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சரில் ஏன் வருது அப்படின்னா அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, தட் இஸ் கிரிஃபித்ஸ் பாயிண்ட். கிரிஃபித்ஸ் பாயிண்ட்னா என்னென்னா இந்த இடத்த வந்து ரெண்டு இது சப்ளை பண்ணுது. சுப்பீரியர் மிசென்ட்ரிக் ஆர்ட்ரி வந்து இவ்வளோ இடத்த சப்ளை பண்ணுது, இங்கேருந்து இன்ஃபீரியர் மிசென்ட்ரிக் ஆர்ட்ரி சப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல ரெண்டும் மாறி மாறி அனஸ்டமோஸ் ஆகணும். அனஸ்டமோஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை வந்து விட்டுருது. விடப்பட்ட அந்த பாயிண்ட் தான் கிரிஃபித்ஸ் பாயிண்ட். அந்த கிரிஃபித்ஸ் பாயிண்ட் தான் அந்த ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சரில் இருக்கக்கூடிய அந்த கிரிஃபித்ஸ் பாயிண்ட் தான் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் என்னது இஸ்கிமிக் கோலைட்டிஸ். இந்த இஸ்கிமிக் கோலைட்டிஸில் வந்து என்ன ஃபைண்டிங் இருக்கும் அப்படின்னா தம் பிரிண்டிங் சைன். ரேடியாலஜியில் வந்து வில் பி ஹேவிங் தம் பிரிண்டிங் சைன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் இதே மாதிரி கிரிஃபித்ஸ் மாதிரி இருக்குது, சுடக்ஸ் பாயிண்ட். இது வந்து ரெக்டோசிக்மாய்ட் ஜங்ஷனில் இருக்குது சுடக்ஸ் பாயிண்ட். இது வந்து இன்ஃபீரியர் மிசென்ட்ரிக் ஆர்ட்ரியும் சுப்பீரியர் ரெக்டல் ஆர்ட்ரியும் இந்த ரெண்டோட அனஸ்டமோசிஸ், இந்த ரெண்டுக்கும் நடுவில் அனஸ்டமோசிஸ் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. அந்த வாட்டர் ஷெட் ஏரியா தான் சுடக்ஸ் பாயிண்ட். ரெக்டம் வந்து இஸ்கிமிக் கோலைட்டிஸ்னால அஃபெக்டே ஆகாது, ஏன்னா ரெக்டம் இஸ் சப்ளைட் பை லாட் ஆஃப் கொலாட்ரல்ஸ். ஓகே, ஸோ இஸ்கிமிக் கோலைட்டிஸ் மோஸ்ட் காமன் சைட் வந்து ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சர். அடுத்து வால்வுலஸ். வால்வுலஸ் மோஸ்ட் காமன் சைட் வந்து சிக்மாய்ட் கோலான். சிக்மாய்ட் கோலான் தான் மோஸ்ட் காமன் சைட்டு. இதில் என்ன சைன் இருக்கும்? நமக்கு காஃபி பீன் சைன் இருக்கும். வில் பி ஹேவிங் காஃபி பீன் சைன், ஒமேகா சைன், பெண்ட் இன்னர் டியூப் சைன், எல்லாமே ரேடியாலஜியில் தெரியும். எல்லாமே சஜஸ்டிவ் ஆஃப் திஸ் சிக்மாய்ட் கோலான் வால்வுலஸ். அடுத்து டாக்ஸிக் மெகாகோலன். டாக்ஸிக் மெகாகோலன் மோஸ்ட் காமனாக எங்கே வரும்னா டிரான்ஸ்வர்ஸ் கோலான், டி ஃபார் டீன்னு வச்சுக்கலாம். இது வந்து மோஸ்ட் காமனாக எதில் இருக்கும்னா அல்சரேட்டிவ் கோலைட்டிஸில் இருக்கும். ஸோ டாக்ஸிக் மெகாகோலன் இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் டிரான்ஸ்வர்ஸ் கோலான். இந்த கண்டிஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அல்சரேட்டிவ் கோலைட்டிஸோட ஒரு ஃபீச்சராக வரும். அடுத்து அப்பெண்டிகுலர் பெர்ஃபரேஷன் மோஸ்ட் காமனாக எங்கே இருக்கும்னா டிப் ஆஃப் அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டிக்ஸோட டிப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்சினாய்ட். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஃபார் கார்சினாய்ட்? மோஸ்ட் காமன் டைப் வந்து மிட்கட் கார்சினாய்ட் தான் மோஸ்ட் காமன். மிட்கட்ல எது மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்பெண்டிக்ஸ் வருது. ஸோ ஓவரால் மோஸ்ட் காமன் சைட் வந்து அப்பெண்டிக்ஸ். சப்போஸ் ஆப்ஷனில் ஸ்மால் இன்டெஸ்டைன் கொடுத்தாங்கன்னா அதை சூஸ் பண்ண போகிறோம். இல்லை இலியம் ஜெஜுனம் அந்த மாதிரி சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அப்பெண்டிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்பெண்டிக்ஸ் தான். சிங்கிள் ஸ்ட்ரக்சரான்னு பார்த்தா அப்பெண்டிக்ஸ். ஆனால் ஆப்ஷனில் ஸ்மால் இன்டெஸ்டைன் கொடுத்தாங்கன்னா we have to choose small intestine. நெக்ஸ்ட் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட்னா ரெக்டம். ரெக்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணி தான் பேக் வாஷ் இலியேட்டிஸ் மூலமாக ரெக்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், அசெண்டிங் கோலான் மூலமாக அது இலியம் வரைக்கும் போகுது. ஸோ மோஸ்ட் காமன் சைட் வந்து ரெக்டம் தான். ரெக்டம் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் இன்வால்வ். இட் யூஸ்வலாக பேன்கோலைட்டிஸ் இருக்கும். பேன்கோலைட்டிஸ்னா லார்ஜ் இன்ஸ்டைன் மொத்தமாக இட் வில் கெட் இன்வால்வ். அதே இது கிரான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரான்ஸில் வந்து ஓரல் கேவிட்டிலேருந்து கீழே வரைக்கும் ஆனல் கெனால் வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, இதில் வந்து ரெக்டல் ஸ்பேரிங் இருக்கும். ரெக்டம் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, ரெக்டல் ஸ்பேரிங் கம்பேர்ட் டு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். கிரான்ஸில் வில் பி ஹேவிங் ஸ்கிப் லீஷன்ஸ். வில் பி ஹேவிங் ஸ்கிப் லீஷன்ஸ் இன் கிரான்ஸ். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸில் வேறு என்ன பார்த்தோம்?
will be having toxic megacolon. கிரான்ஸில் ஸ்கிப் லீஷன்ஸ் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்மூரல் இன்வால்மெண்ட், அந்த ஸ்கிப் லீஷன்ஸ் இன்வால்வ் பண்ணக்கூடிய செக்மெண்ட் வந்து மொத்தமாக எல்லா லேயரும் இன்வால்வ் ஆகிருக்கும். அதே இது அல்சரேட்டிவ் கோலிட்டிஸில் மியூக்கோசா சப்மியூக்கோசா மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் கிரான்ஸில் வந்து மொத்தமாக எல்லா லேயருமே இன்வால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கோலரெக்டல் கார்சினோமா. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் கோலரெக்டல் கார்சினோமா வந்து ரெக்டம். ஆப்ஷனில் ரெக்டம் இல்லைனா we are going to choose sigmoid colon. கோலான் மட்டும் கேட்டாங்கன்னா sigmoid colon, இல்லைனா ரெக்டம் தான் மோஸ்ட் காமன் சைட். அடுத்து ஆனல் ஃபிஷர். ஆனல் ஃபிஷரில் மோஸ்ட் காமன் சைட் என்னென்னா போஸ்டீரியர் மிட்லைன். 6 o'clock பொசிஷன் தான் மோஸ்ட் காமன் சைட்டு. ஃபீமேல்ஸில் வந்து நமக்கு வந்து ஆன்டீரியர், அதாவது 12 o'clock தான் மோஸ்ட் காமன் சைட்டு. இதுக்கு என்ன சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா lateral sphincterotomy. It is done for anal fissure. அடுத்து bowel tuberculosis. What is the most common site for bowel tuberculosis? It is ileocecal junction. தான் மோஸ்ட் காமன் சைட்டு. பவல் டியூபர்குலோசிஸ்ல வந்து என்ன டைப் ஆஃப் அல்சர் இருக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ் அல்சர். அதே மாதிரி டைஃபாய்டும் இலியத்தில் அஃபெக்ட் ஆகும். இலியத்தில் அல்சர் வரும். அதில் என்ன அல்சர் இருக்குன்னா ஹாரிசாண்டல் அல்சர். Transverse ulcer, it is seen in TB. அதே இது horizontal ulcer, it is seen in typhoid. ஓகே, அதே மாதிரி இது நம்ம இதுலேயும் இருக்கும் அமீபியாசிஸில் நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் அல்சர் இருக்கும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஷேப்ட் அல்சர். It is seen in amoebiasis. Okay, அடுத்து diverticular disease. It is most commonly seen in sigmoid colon. வேற எங்கே சிக்மாய்ட் கோலன் மோஸ்ட் காமனாக வந்துச்சு? வால்வுலஸில். இங்கே டைவர்டிகுலர் டிசீஸ்லேயும் சிக்மாய்ட் கோலன் வந்து மோஸ்ட் காமனாக வருது. இட் இஸ் அ ஃபால்ஸ் டைவர்டிகுலம். அதே இது மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் வரும்ல, மெக்கல்ஸ் வந்து என்னது? இட் இஸ் தி ரெம்னன்ட் ஆஃப் விட்டெலோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். இட் இஸ் அ ட்ரூ டைவர்டிகுலம், எல்லா லேயரும் இன்வால்வ் ஆயிருக்கும். அதே இது இந்த டைவர்டிகுலோசிஸ் வந்து இட்ஸ் அ ஃபால்ஸ் டைவர்டிகுலம். மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் யூஸ்வலாக ஆன்டி மிசென்ட்ரிக் பார்டரில் வரும். அதே இது இந்த டைவர்டிகுலர் டிசீஸ் வந்து மிசென்ட்ரிக் பார்டரில் வரும். இதோட இன்ஃப்ளமேஷன் தான் டைவர்டிகுலைட்டிஸ். ஓகே, டைவர்டிகுலோசிஸ் அதோட இன்ஃப்ளமேஷன் தான் டைவர்டிகுலைட்டிஸ். அதோட கிளாசிஃபிகேஷன் தான் ஹின்ஜீஸ் கிளாசிஃபிகேஷன். அதோட காம்ப்ளிகேஷன் வருது தான் ஹின்ஜீஸ் கிளாசிஃபிகேஷன். 1, 2, 3 and 4. 1 வந்து பாராகோலிக், கோலானை சுற்றி வந்து ஆப்சஸ் இருந்துச்சுன்னா 1. 2 வந்து பெல்விக் ரீஜனில் ஆப்சஸ் இருந்துச்சுன்னா 2. 3 வந்து 4 வந்து ஃபீக்கல் பெரிட்டோனைட்டிஸ். ஓகே, ஃபீக்கல் பெரிட்டோனைட்டிஸ் இல்லை சாதா பெரிட்டோனைட்டிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 3. அதே இது ஃபீக்கஸே வந்துச்சு அப்படின்னா 4. திஸ் இஸ் ஹின்ஜீஸ் கிளாசிஃபிகேஷன். அடுத்து ஏஞ்சியோ டிஸ்பிளேசியா. இது வந்து மோஸ்ட் காமனாக எல்டர்லியில் தான் வரும். இது மோஸ்ட் காமன் சைட் வந்து எதை இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா சீக்கத்தை தான் இன்வால்வ் பண்ணுது. இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் லோவர் ஜிஐ ஹெமரேஜ். ஓகே, ஆஞ்சியோ டிஸ்பிளேசியா தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் லோவர் ஜிஐ ஹெமரேஜ். அடுத்து அமீபிக் லிவர் ஆப்சஸ். அமீபிக் லிவர் ஆப்சஸ் வந்து மோஸ்ட் காமன் சைட் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் காமனாக எந்த லோப் இன்வால்வ் ஆகும்னா ரைட் லோப் மோர் தேன் லெஃப்ட் லோப். ரைட்டில் மோஸ்ட் காமனாக எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா ரைட் போஸ்ட்ரோ சுப்பீரியர் லோப். அடுத்து பார்த்தோம்னா ஹைடாட்டிக் சிஸ்ட். ஹைடாட்டிக் சிஸ்ட் வந்து எந்த ஆர்கன் மோஸ்ட் காமனாக இன்வால்வ் பண்ணுதுன்னா லிவர், அதுக்கப்புறம் தான் லங்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுது. அமீபிக் லிவர் ஆப்சஸ் இட் இஸ் காஸ்ட் பை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. அதே இது ஹைடாட்டிக் சிஸ்ட் இட் இஸ் காஸ்ட் பை எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இதில் வந்து man is a dead end. Okay, man is a dead end in a case of hydatid cyst. அடுத்து gallstone ileus. இதுக்கு வந்து மோஸ்ட் காமன் சைட் வந்து டெர்மினல் இலியம். gallstone causing bowel obstruction, இதுதான் gallstone ileus. இது வந்து இந்த சிண்ட்ரோம் பேரு பௌரெட் சிண்ட்ரோம். ஓகே, பௌரெட் சிண்ட்ரோம். இதுக்கு ஒரு ட்ரையட் இருக்கு, ரிக்லர்ஸ் ட்ரையட். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா கேல் பிளாடில் இருக்கக்கூடிய கேல்ஸ்டோன் வந்து போயிட்டு பவலில் போய் மாட்டிக்குது. பவலில் போய் மாட்டி பவலில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணிடுது. திஸ் இஸ்
Galston Elias or Bowreth syndrome. Okay, Bowreth syndrome. ஸோ இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்மால் டைலேட்டட் லூப்ஸ் இருக்குது காசிங் ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன். இது இந்த இடத்துல வந்து ஸ்டோன் வந்துருக்கு, எக்டோபிக் கேல்ஸ்டோன். ஸோ கேல்ஸ்டோன் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு, எக்டோபிக் கேல்ஸ்டோன். கேல்ஸ்டோன் வந்து இந்த இடத்துல இருந்து வந்தனால இந்த இடத்துல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் நியூமோபிலியா. ஸோ கேல் பிளாடருக்கும் டியோடனத்துக்கும், அதாவது பவலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. மோஸ்ட் காமனாக டியோடினம் அங்கேருந்து ஒரு ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிறதுனால இங்கே இருக்க கேஸ் போய் கேல் பிளாடருக்குள்ளே கலெக்ட் ஆகிறதுனால நியூமோபிலியாவோட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த மூணும் சேர்த்து தான் ரெகுலர் ஸ்ட்ரையர். இட் இஸ் சீன் இன் பௌரத் சிண்ட்ரோம் அல்லது கேல்ஸ்டோன் இலியஸ். மோஸ்ட் காமன் சைட் இந்த கேல்ஸ்டோன் போய் எந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ட் ஆகும்னா மோஸ்ட் காமனாக டெர்மினல் இலியத்தில் போய் அப்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது. கொலஞ்சியோ கார்சினோமா. நெக்ஸ்ட் கொலஞ்சியோ கார்சினோமானா அந்த பிலியரி ட்ரீல வந்து டியூமர் இருக்குது. அது மோஸ்ட் காமனாக எங்கே இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா ஹைலம். ஸோ இந்த ஏரியா தான். ஸோ வந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் போயிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்டாக ஜாயின் ஆகுதுல, இந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் ஹைலம். அங்கே வரக்கூடிய கார்சினோமா பேர் தான் ஹைலா கொலஞ்சியோ கார்சினோமா. ஸோ மோஸ்ட் காமன் சைட் ஃபார் கொலஞ்சியோ கார்சினோமா வந்து ஹைலம் தான். அடுத்து மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் சூடோசிஸ்ட் வந்து லெஸ்ஸர் சாக். சூடோசிஸ்ட் இஸ் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் பேங்க்ரியாடைட்டிஸ். அது வந்து மோஸ்ட் காமனாக எங்கே வருது அப்படின்னா லெஸ்ஸர் சாக்ல வருது சூடோசிஸ்ட்டு. ஏன்னா வந்து கிரானுலேஷன் டிஷ்யூ அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சிஸ்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து ஒரு எல்லா லேயர்ஸும் இருக்காது. தட் இஸ் வை இட் இஸ் அ சூடோசிஸ்ட். உள்ள வந்து அமலேஸ் ரிச் ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அடுத்து கேஸ்ட்ரினோமா இஸ் த மோஸ்ட் காமன் எண்டோக்ரைன் tumor of pancreas in MEN1 syndrome. Okay, MEN1 syndrome. Overall most common endocrine tumor of pancreas வந்து insulinoma. அதே இது MEN1 syndromeல most common எதுனா gastrinoma. Overall most common pancreatic tumor எதுனா ductal pancreatic adenocarcinoma தான். exocrine tumor தான் most common. ஸோ கேஸ்ட்ரினோமால வந்து வரக்கூடிய அல்சர் வந்து மோஸ்ட் காமனாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தில் தான் இருக்க போகுது கேஸ்ட்ரினோமா. கேஸ்ட்ரின் வந்து அதிகமாக இருந்தனால வரக்கூடிய அல்சர். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தோட வாலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேசல் செல் கார்சினோமா. முன்னாடியே பார்த்தோம். மோஸ்ட் காமன் சைட் என்ன இன்னர் கேந்தஸ் ஆஃப் ஐ. டெர்மாய்சிஸில் மோஸ்ட் காமன் சைட்டுங்க பார்த்தோம், அவுட்டர் கேந்தஸ் ஆஃப் ஐ. இது பாருங்கள், இன்னர் கேந்தஸ் ஆஃப் ஐ தான் மோஸ்ட் காமன் சைட்டு. இதுக்கு இன்னொரு பேர் என்னது ரோடன்ட் அல்சர். ஏன்னா வந்து இது வந்து மெட்டாஸ்டசிஸ் ஆகாது, உள்ளே பார்த்தே போகும். ஒரு ரோடன்ட், ஒரு ராபிட் வந்து குழி தோன்ற மாதிரியே உள்ளே பார்த்து போகிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரோடன்ட் அல்சர். இதில் வந்து என்ன சர்ஜரி பண்ணுவாங்கன்னா மோக்ஸ் மைக்ரோகிராஃபிக் சர்ஜரி. இந்த கண்ணு பக்கத்தில் வந்து ஒயிட் லோக்கல் எக்ஸிஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ மோக்ஸ் மைக்ரோகிராஃபிக் சர்ஜரி பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஷேவ் பண்ணி பெத்தாலஜியில் சென்ட் பண்ணி அட் த எண்ட் வந்து பெத்தாலஜிக்கு சென்ட் பண்ணும்போது அந்த இடத்துல டியூமரே இல்லாத வரைக்கும் அதை ஷேவ் பண்ணி எடுக்கிறது தான் மோக்ஸ் மைக்ரோகிராஃபிக் சர்ஜரி. ஸோ பேசல் செல் கார்சினோமா மோஸ்ட் காமன் சைட் வந்து இன்னர் கேந்தஸ் ஆஃப் ஐ. அடுத்து அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் மோஸ்ட் காமன் சைட். அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்னா யூஸ்வலாக டெஸ்டிஸ் வந்து இட் இஸ் அ பெல்விக் ஆர்கன். ஓகே, பெல்விக் ஆர்கன் தான், அங்கேருந்து தான் ஸ்க்ரோட்டத்துக்கு போகணும். ஸோ வந்து ஜெனிட்டல் ரிட்ஜில் வந்து 3 months வந்து ஜென்டல் ரிட்ஜில் இருக்குது. ஜென்டல் ரிட்ஜ்லேருந்து இட் கோஸ் டு த ரைட் இலியாக் ஃபோசா. அங்கேருந்து இட் ஹேஸ் டு கோ டு த இன்குவைனல் கெனால். இன்குவைனல் கெனால்லேருந்து சூப்பர்ஃபிஷியல் இன்குவைனல் ரிங். அந்த ரிங்லேருந்து இட் ஹேஸ் டு கோ டு தி ஸ்க்ரோட்டம். அட் த எண்ட் ஆஃப் 8 to 9 months வந்து ஸ்க்ரோட்டத்துக்கு போகணும். இந்த மாதிரி போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுதான் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். இது மோஸ்ட் காமனாக எங்கே மாட்டிக்கும் அப்படின்னா இன்குவைனல் கெனால். இது அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். அலாங் த கோஸ்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிச்சுன்னா அதுதான் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அல்லது கிரிப்டார்கிடிசம். மோஸ்ட் காமனாக எங்கே ரைட் சைடு மோர் தேன் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ மோஸ்ட் காமனாக ரைட் சைடு தான். இது வந்து மோஸ்ட் காமனாக எங்கே மாட்டிக்கும் அப்படின்னா இன்குவைனல் ரீஜனில் தான் மாட்டிக்க போகுது. சப்போஸ் இந்த கோர்ஸில் இல்லாமல் வேற எங்கேயாவது டெஸ்டிஸ் போய் மாட்டிச்சு அப்படின்னா அதான் எக்டோபிக் டெஸ்டிஸ். அதுக்கு எங்கே மோஸ்ட் காமன் சைட்னா சூப்பர்ஃபிஷியல் இன்குவைனல் பவுச். இதே மாதிரி இன்னொரு டெஸ்டிஸ் இருக்குது, ரிட்ராக்டைல் டெஸ்டிஸ். ரிட்ராக்டைல் டெஸ்டிஸ்னால் என்னென்னா டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டத்தில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ரோட்டத்தில் இல்லாமல் மேலே போயிடும். நம்ம பால்பேட் பண்ணி பார்ப்போம், ஸ்க்ரோட்டத்தில் இருக்காது. பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் முக்க சொல்லும்போது அந்த கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க சொல்லும்போது டெஸ்டிஸ் வந்து மறுபடியும் வந்து ஸ்க்ரோட்டத்துக்கு வந்துடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிட்ராக்டைல் டெஸ்டிஸ்.
பேஷண்ட்க்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம் பேஷண்ட்டோட மதருக்கு. ஆனால் வி ஹேவ் டு ஃபாலோ. ஏன்னா 50% இட் கேன் கோ ஃபார் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். ஸோ இயர்லியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்க்ரோட்டம் கீழேயே இருக்கான்னு. இல்லை மேலே போயிட்டு கீழே வரல அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரீட் இட் அஸ் அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரிகோசீல். வேரிகோசீல் வந்து மோஸ்ட் காமனாக எந்த சைட்டில் இருக்கும்னா லெஃப்ட் சைட் மோர் தேன் ரைட் சைட். ரீசன் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் டெஸ்டிகுலர் வெயின் வந்து டைரெக்டாக ஐவிசியில் ஜாயின் ஆகாமல் லெஃப்ட் ரீனல் வெயினில் போய் பெர்பெண்டிகுலராக போய் ஜாயின் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். பெர்பெண்டிகுலராக ஜாயின் ஆகிறதுனால வெரிகோசீல் இட் இஸ் மோர் காமன் இந்த லெஃப்ட் சைட். இன்னொன்று என்னென்னா இதுக்கு நேர் பேரலாகவே இந்த இடத்துல லெஃப்ட் அட்ரினல் வெயின் போகுது. இந்த லெஃப்ட் அட்ரினல் வெயின் தான் எதுக்கு சப்ளை பண்ணுது? அட்ரினல் கிளாண்டு சப்ளை பண்ணுது. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய நார் அட்ரினலின் இதெல்லாம் காசஸ் வேச கன்ஸ்ட்ரிக்ஷன், அதனால வெரிகோசீல் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த லெஃப்ட் ரீனல் வெயினை வந்து ரீனல் செல் கார்சினோமா வந்து இன்வால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் நடக்கக்கூடிய அந்த அப்ஸ்ட்ரக்ஷனால வெரிகோசீல் வரலாம். இதெல்லாம் ரீசன் ஃபார் வெரிகோசீல் ஆன் தி லெஃப்ட் சைட். இன்னொரு ரீசன் வந்து லோடட் சிக்மாய்ட் கோலன். இட் இஸ் ஆல்சோ ஏ காஸ் ஃபார் லெஃப்ட் சைட் வெரிகோசீல். ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட் டெஸ்டிகுலர் வெயின் கோஸ் அண்ட் ஜாயின் டைரக்ட்லி இன்டு தி ஐவிசி. ஸோ வந்து ரைட் சைட் ரீனல் வெயின் கூட கம்யூனிகேஷன் இல்லை, ரைட் சைட் அட்ரினல் வெயின் கூட கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ மோஸ்ட் காமனாக எந்த சைடு இன்வால்வ் பண்ணுதுன்னா லெஃப்ட் சைட். இட் இஸ் தி மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் மேல் இன்ஃபர்டிலிட்டி. அதே மாதிரி இதில் இன்னொரு சர்ஜரி இருக்குது, நேம்டு சர்ஜரி பலமோஸ் ஆப்ரேஷன். பலமோஸ் ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வி ஹேவ் டு டெல் தட் இஸ் வெரிகோசீல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிவிடி பார்க்க போகிறோம். டிவிடி டீப் வெயின் த்ராம்போசிஸ். இதில் ஒரு ட்ரையட் இருக்குது, தட் இஸ் விர்ச்சோஸ் ட்ரையட். விர்ச்சோஸ் ட்ரையட்னா என்ன? ஸ்டேசிஸ் 1, ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் 1, ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து எண்டோதீலியல் இன்ஜுரி. இந்த மூணு சேர்ந்தது தான் என்னது? விர்ச்சோஸ் ட்ரையடு. இந்த மூணில் வந்து ஏதாவது ஒரு காசுனால வரக்கூடியது தான் என்னது? டிவிடி வரலாம். இந்த டிவிடி வந்து மோஸ்ட் காமனாக எங்கே இருக்கும் அப்படின்னா காஃப் அல்லது சோலியல் வெயினில் தான் மோஸ்ட் காமனாக இருக்கும். சப்போஸ் டிவிடி லீடிங் டு பல்மரி எம்போலிசம். டிவிடி ஏன் நம்ம ட்ரீட் பண்ணுறோம்னா இட் மே லீட் டு பல்மரி எம்போலிசம். இந்த டிவிடி வந்து பல்மரி எம்போலிசம் ட்ரீட் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட் காமனாக எந்த வெயின்னால இருக்குன்னா மோஸ்ட் காமனாக நம்ம ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வந்து எந்த வெயின் இருக்கோ அந்த வெயினில் டிவிடி இருந்துச்சுன்னா தான் மோஸ்ட் காமன். அதாவது லங்ஸுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அந்த வெயினில் இன்வால்வ் பண்ணிச்சுன்னா தான் பல்மரி எம்போலிசம் மோஸ்ட் காமனாக வரும். அது வந்து இலியோ ஃபெமரல் வெயின். இலியோ ஃபெமரல் வெயின் எங்கே இருக்குது? மோர் ப்ராக்சிமலாக இருக்குல்ல. ஸோ தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பல்மரி எம்போலிசம். ஓகே, இதில் என்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா மாடிஃபைட் வெல்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ வந்து இதை வச்சு வந்து டிவிடியோ பல்மரி எம்போலிசமோ அதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் வந்து மோஸ்ட் காமனாக எந்த வெயின் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா கிரேட் சஃபனஸ் வெயின் மோர் தேன் ஷார்ட் சஃபனஸ் வெயின். கிரேட் சஃபனஸ் வெயின் மோர் தேன் ஷார்ட் சஃபனஸ் வெயின். கீழேருந்து ஆன்டீரியர் டு தி மீடியல் மேல்யூலஸ் வந்து மீடியல் சைட் ஆஃப் லெக்கு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து மீடியல் சைட் ஆஃப் தையில் போயிட்டு எங்கே போய் ஜாயின் ஆகுது? செஃபினோ ஃபெமரல் ஜங்ஷனில் போய் ஜாயின் ஆகுது. இது வந்து மீடியல் மேல்யூலஸ்க்கு ஆன்டீரியராக போகும்போது அது ஒரு இம்பார்ட்டன்ட் சைட்டு. இந்த சைட் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் என்னது? இது வீனஸ் கட் டவுன். வீனஸ் கட் டவுனுக்கு வந்து இந்த சைட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஜிஎஸ்வியில் டைரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி அது வழியாக வந்து இது வென்ஃப்ளானை கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வெரிகோஸ் வெயின் இதுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவாங்க? ட்ரென்லன்பர்க் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ட்ரென்லன்பர்க் ப்ரொசீஜர் கேன் பி டன். இப்போ வந்து ப்ரொசீஜர் ஆஃப் சாய்ஸ் வந்து எண்டோவீனஸ் லேசர் அப்ளேஷன், அதாவது எண்டோவீனஸ் தெரப்பி தான், அல்லது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். இதெல்லாம் தான் இப்போ வந்து ப்ரொசீஜர் ஆஃப் சாய்ஸ். அடுத்து பார்த்தோன்னா வீனஸ் அல்சர் அல்லது வெரிகோஸ் அல்சர். இதோட மோஸ்ட் காமன் சைட் எங்கே பார்த்தோம் அப்படின்னா மீடியல் மேல்யூலஸ் இருக்குல்ல, இந்த மீடியல் மேல்யூலஸ் இருக்கக்கூடிய சைட் தான். இல்லை அப்படின்னா கெய்டர் சோன்னு சொல்லலாம். கெய்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாரின்லலாம் ஐஸ்லலாம் வேலை பார்க்குறவங்க அல்லது இந்தியாவில் வந்து நம்ம சிமெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க காலில் வந்து ஒரு ஷூ மாதிரி போட்டுப்பாங்களா, பூட் மாதிரி போடுவாங்கள்ல, அது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதோ அதான் கெய்டர் சோன். அந்த ஏரியா தான் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் வீனஸ் அல்லது வெரிகோஸ் அல்சர். மோஸ்ட் காமனாக மீடியல் மேல்யூலஸை சுற்றி இருக்கும். அடுத்த மோஸ்ட் காமன் சைட் வந்து லேட்டரல் மேல்யூலஸ். ஏன் இந்த ஏரியாவில் மோர் காமனாக இருக்குன்னா அங்கே தான் நிறைய பெர்ஃபரேட்டாஸ் இருக்குது. ஸோ நிறைய பெர்ஃபரேட்டாஸ், அன்னேம்டு பெர்ஃபரேட்டாஸ் நிறைய இங்கே இருக்கனால அந்த பெர்ஃபரேட்டர் இன்காம்பிடன்ஸ்னால தான் இங்கே மோஸ்ட் காமனாக வந்து அல்சர் வருது. இதில் என்ன ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்கார்ட் ரெஜிம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பிஸ்கார்ட் ரெஜிமில் வந்து பேஷண்டோட காலை வந்து எலிவேட் பண்ண சொல்கிறோம். எலாஸ்டிக் ஸ்டாக்கிங்ஸ் போடலாம்.
பேஷண்ட்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறோம். அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் போடுவோம். ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இது எல்லாமே பிஸ்காஸ் ரெஜிம் ஃபார் வீனஸ் அல்சர், வீனஸ் அல்லது வெரிகோஸ் அல்சர். லாங் ஸ்டாண்டிங் வீனஸ் அல்சர் அல்லது லாங் ஸ்டாண்டிங் பேர்ன்ஸ் இட் கேன் டர்ன் இன்டு அ மார்ஜோலின் அல்சர். ஓகே, மார்ஜோலின் அல்சர். அடுத்து அயோட்டிக் டிசெக்ஷன். அயோட்டிக் டிசெக்ஷன் வந்து மோஸ்ட் காமன் சைட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் வால் ஆஃப் அசெண்டிக் thoracic அயோட்டா. இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னா டிபெக்கி கிளாசிஃபிகேஷன். Debicki's classification is a classification for aortic dissection. இதுக்கு most important risk factor பார்த்தோம்னா MI தான் most important risk factor. அடுத்து பார்த்தோம்னா most common site for intra-abdominal collection. intra-abdominal collection நம்ம நடந்துட்டு இருக்கோம், நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக டிபெண்டன்ட் போர்ஷனில் தான் போயிட்டு கலெக்ஷன்லாம் ஸ்டாக்னண்ட் ஆகும். ஸோ நிற்கும்போது வந்து எது வந்து மோஸ்ட் காமன் சைட்டு அல்லது நடக்கும்போது எது மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னா பெல்விஸில் எதுனா பவுச் ஆஃப் டக்ளஸ். அதே இது பேஷண்ட் படுத்திருக்கும் போது சுப்பைன் பொசிஷனில் இருக்கும்போது வந்து எது டிபெண்டன்ட் பொசிஷன்னா சப்ஹெப்பாட்டிக் ரீஜன். ஸோ வந்து லிவருக்கு கீழே சப்ஹெப்பாட்டிக் ரீஜன், லிவருக்கும் கிட்னிக்கும் நடுவில். இன்னொரு பேர் அதுக்கு என்னன்னா மாரிசன்ஸ் பவுச். இதுதான் மோஸ்ட் காமன் சைட் இன் சுப்பைன் பொசிஷன். ஓவரால் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் இன்ட்ரா அப்டாமினல் கலெக்ஷன் வந்து எதுன்னு பார்த்தோம்னா பவுச் ஆஃப் டக்ளஸ். ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் எம்ஆர்பி சர்ஜரி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் பார்ட்ஸ் எதாவது போடணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.